வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கஃபிலால் உங்களுக்கு தொல்லை இருக்குது, உங்கள் கம்பெனி உங்களுக்கு சரியாக சம்பளம் தரல, இல்லை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, இல்லை இக்காம ரினியூ பண்ண மாட்டாங்க, இல்லை கம்பெனியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், அதாவது லேபர் ஆஃபீஸும்பாங்களே, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது நீங்கள் கம்ப்ளைண்ட்டு எழுத்து மூலியம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விர்ச்சுவல் வீடியோ கால் மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை கேஸ் போடலாம், லேபர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் அவங்க ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பேர் தான் HRST, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்பாங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா இந்த HRST அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே ஒரு அப்ளிகேஷன் வரும். அது மினிஸ்ட்ரி ஆஃப் லோகோ போட்டிருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைன்இன் ஆகும். சைன்இனில் 2 ஆப்ஷன் இருக்கும். சைன்இன்னா லாகின்ல 2 ஆப்ஷன் இருக்கும். லாகின் கெஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம லாகின் பண்ணணுமா லாகின் கெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் லாகின் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. லாகின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் இக்காம நம்பர் போட்டு உங்கள் நஃபாத்தை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சரி லாகின் கெஸ்ட்டில் பண்ணால் என்ன ப்ரூவ் ஆகுன்னா ஒன்றும் ஆகாது. அதே தான் உங்களுக்கு இக்காம நம்பர் போட்டு நஃபாத் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரி வாங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். அது ஒன்றும் இல்லை, நஃபாத் போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கலாம். பாருங்கள், லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இக்காம நம்பர் அதில் போட்டுங்க. இக்காம நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். உங்கள் நஃபாத்தில் ஒரு நம்பர் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நஃபாத் எப்படி பண்ணுறது அப்படின்னு. நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக, ஏன்னா டைம் இது பெரிய லென்த்து வீடியோ வரணும். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் வீடியோ காலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு பெரிய வீடியோ. ஸோ அதனால் நம்ம சரசனம் போட்டுறோம். பாருங்கள், நஃபாத் 48. ஸோ இதை நஃபாத் அப்ளிகேஷன் உள்ளே போய் 48ங்கிறத கிளியர் பண்ணணும். உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு போட்டுருங்க. ஃபேஸ் கேட்காது. ஃபேஸ் கேட்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 48 பாருங்கள், பாஸ்வேர்டு போட்டு இப்போ நான் என் பாஸ்வேர்டு போட்டேன். பாஸ்வேர்டு ஒன்று வந்துட்டு பாருங்க, சக்ஸஸ் ஆகிட்டு. இதில் வந்து ரிட்டர்ன் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டேரெக்டாக மறுபடியும் அந்த டெவலப் பண்ணிங்கல்ல அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்ளிகேஷன் அங்கே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணால் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்தோன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஒன்றும் கிடையாது. இக்காம நம்பர் நஃபாத் ஓப்பன் ஆன பேருக்கு இதை லாக் பண்ணுங்களா. சரி, இது எப்படி ப்ரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு நிறையா பேருக்கு இருக்கும். இது ஓப்பன் பண்ணால் கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். சர்வீஸு, கார்டு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும். கார்டை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன். இது வந்து இப்போ சர்வீஸ் அப்படின்னுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சர்வீஸ் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணும், நீங்கள் உங்கள் கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்கள் கம்பெனி சரியாக அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க, இல்லை எனக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க, இல்லை நீங்கள் எதாவது மாட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை சேலரி தர மாட்டாங்க அப்படின்னா அதில் சர்வீஸ்னு ஆப்ஷனில் போய் நீங்கள் அதை கொடுக்கணும். அதில் மறுபடியும் சொல்லி இதில் அரபியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் உள்ளே போய் கொடுத்து பார்த்தேன், இல்லை அரபிக்கெலாம் வந்துச்சு. அப்புறம் நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுங்க மொபைலில், ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் காட்டுதா. நான் வேணால் ரவுண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரிக்வஸ்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என் கம்பெனி சரியில்லை, இல்லை எனக்கு இந்த கொடுமை இருக்குது, இங்கே எனக்கு சேலரி தரல, ஸோ இதுவே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நான் கம்ப்ளைண்ட் தரணும். லேபர் ஆஃபீஸில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியல, அதுக்கு கூகுளில் போய் இருக்க தெரில, இல்லை ஏதோ ஒரு இல்லை. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வருங்க ஸ்டார்ட் நியூ ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம லேபர் இது போட்டிருக்கு பார்த்தீங்களா இல்லையா, ஒர்க்கர்ஸோடது. ஸ்டார்ட் நியூ ரிக்வஸ்ட் கொடுத்து போனீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே சர்வீஸ் டைப் என்ன சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்மிட் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இல்லை என்கொயரி பண்ணணுமா, இல்லை ரிக்வஸ்ட் கொடுக்கணுமா, இல்லை கம்ப்ளைண்ட் அகன் மினிஸ்ட்ரி ஷாப்புக்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோம். என் கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோம். ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே செக்டார் அப்படின்னு காட்டுது. இதில் 3 ஆப்ஷன் பார்த்திங்க உங்களுக்கு தெரியும். 3 ஆப்ஷன் அரபியில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் அரபியில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இதை கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் வந்து அது வேலை அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அடுத்த சில பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேணால் காட்டுறேன். சர்வீஸ், கம்ப்ளைண்ட் டைப், என்ன கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, என்ன இருக்கீங்க அப்படின்னு நெக்ஸ்ட்டு கேட்கும். நான் பாருங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணோட தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கல பாருங்கள். சேகரிப்பு, ஆதரிப்பு, ஆள் சேர்ப்பு, இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ப்ரீஃபாக போடணும். என்ன கம்ப்ளைண்ட்டோ அது ப்ரீஃபாக எழுதுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் எழுதுங்க, இல்லையா கூகுள் ட்ரான்ஸ்லேட் போய் தமிழ் எழுது, அது இங்கிலீஷில் மாற்றி அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இங்கிலீஷ் தமிழ் எழுத அப்படியே அரபியில் எழுத்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்பெல்லாம்
அரபியில் உள்ளதா தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டு தான் ஒன்று ஒன்றா நான் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆகிடும். கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆன பிறகு நீங்கள் வெப்சைட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். இதேமாரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு வந்துடும். அவங்க உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கூப்பிடணுன்னா ஃபோன்லேயே அவங்க என்ன கம்ப்ளைண்ட்டோ அதுக்கு சொல்யூஷன் பார்ப்பாங்க. இல்லை ப்ரோ எனக்கு எழுத தெரில, இதுமாரி கம்ப்ளைண்ட் பண்ண தெரில, இதுமாரி இப்படி பண்ண தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் புக்கு லேபர் ஆஃபீஸில் எப்படி விர்ச்சுவலாக அதாவது வீடியோ காலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு அதே சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் அதுக்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வேணால் அதையும் போய் காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி புக்கு லேபர் ஆஃபீஸில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, குவாவில் போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் போயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அதோட குவா லிங்க்கு தான் போகுது. மறுபடியும் குவாவில் போய் புக்கு லேபர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு தான் அந்த லிங்க்கு தான் வருது. நான் அதை பற்றி திரும்ப போட்டு உங்களுக்கு போர் அடிக்க வரல. எப்படி போகணுன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே அது வீடியோ போட்டிருக்கேன். குவாவில் புக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி வீடியோ கால்லையோ இல்லை நேர்லையோ ஆஃபீஸ் நேர்லேயே போய் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே சர்வீஸ் உங்கள் ஆப்ஷனில் புக் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் நியூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும். புக் அப்பாயின்மெண்ட்டு லேபர் ஆஃபீஸில் தான் கொடுக்கணும் அப்படின்னா லேபர் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோ டு கிவா அப்படின்னு காட்டு பாருங்கள். கிவாவில் தான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஆல்ரெடி கிவாவில் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், வீடியோ காலில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் திரும்ப போட்டு போர் அடிக்க விரும்பலை. அந்த வீடியோ பார்த்துங்க. கிவாவில் போய் எப்படி வீடியோ காலில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, வீடியோ காலில் எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்குறது, இல்லை லேபர் ஆஃபீஸில் போய் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, டேரெக்டாக இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து லேபர் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி போகிறதுங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் திரும்ப அவங்களுக்கு போட்டு போர் அடிக்க விரும்பலை. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்க. உங்களுக்கு அரபி தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இது வழியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப நேராக புக் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணி கிவா வழியாக லேபர் ஆஃபீஸில் வீடியோ கால்லையோ அப்படி இல்லை அப்படின்னா டேட் அண்ட் டைமு புக் பண்ணி லேபர் ஆஃபீஸ் நேரில் போயோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு எங்கே போகணும் சரியில்லை, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா தெரியும். அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ இருக்கும் அதுலேயே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நமக்கு வீடியோ கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, நம்மளோட டெலிகிராம் குரூப்பு எல்லாமே வீடியோ கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம பதில் சொல்லுவோம். அதுமாரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.